بسم الله الرحمن الرحيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் மனிதனை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கின்றான், அதற்கு அவனே சாட்சியாளனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதற்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் அதை தொடர்ந்து விளக்கும் பொழுது, இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், அவன் செல்வத்தை கடுமையாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அதற்குரிய காரணத்தையும் விளக்குகின்றான். மனிதன் நன்றி கெட்டவனாக தன்னுடைய ரப்புக்கு எதிராக அவன் செல்வதற்கு காரணம் என்ன, இத்தகைய நன்றி கெட்டத்தனம் எதனால் அவனுக்கு ஏற்படுகின்றது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், அவன் செல்வத்தை மிக கடுமையாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் பல இடங்கள்ல அல்லாஹ் இதை விவரித்து சொல்லி காட்டுகின்றான். வத்துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, நீங்கள் செல்வத்தை கடுமையான முறையில் நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் பேசுகின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மன்னரைகளை சந்திக்கும் வரை செல்வங்களை தேடுவது உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது என்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான். மரணிக்கக்கூடிய வரைக்கும், மன்னரை அடையும் வரைக்கும் காசு காசு பணம் பணம் என்று அலைவது மனிதனுடைய கவனத்தை திருப்பி விட்டது என்று அல்லாஹ் பேசுகின்றான். இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு விதமாக விளக்குகின்றார்கள். எப்படி சொல்றாங்க, ஆதமுடைய மகனுடைய அந்த வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகாக விளக்குகின்றார்கள். காரணம் என்ன, காசு காசு காசுன்னு அலையுது, எவ்வளவுதான் கொடுத்தாலும் பத்துதா, பத்த மாட்டேனுது. 10,000 வாங்கினாலும் பத்த மாட்டேனுது, 20,000 வாங்கினாலும் பத்த மாட்டேனுது, 1 லட்சம் ரூபாய் வாங்கினாலும் பத்த மாட்டேனுது. மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து பாருங்க, அப்பயும் பத்தலன்னு தான் சொல்லப்படும். காரணம் என்ன, காசை அந்த மாதிரி தேடுவது மனிதனுக்கு அது ஒரு கவர்ச்சியாக, இந்த உலகத்துல பணம் பணம் என்று அலைவது அவனுடைய கவனத்தை திருப்பி விட்டது. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இந்த பொருளாதாரம் தான் காரணமாக இருக்கின்றது. வாழ்க்கையில ஒவ்வொருத்தவனும் பிரச்சனை அனுபவிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இந்த பொருளாதாரம் தான் இருக்கின்றது. பார்க்கின்றோமா இல்லையா? அப்ப இந்த பொருளாதாரத்தை தேடுவது, பொருளாதாரத்தை நேசிப்பது, பொருளாதாரம் அலங்காரமாக ஆக்கப்பட்டிருப்பது நமக்கு ஒரு சோதனை என்பதை விளங்காம மனிதன் என்ன பண்றான்னா, காசுதான் வாழ்க்கை, பொருளாதாரம் தான் வாழ்க்கை என்று தவறான ஒரு கணக்கின் அடிப்படையில் மனிதன் போவதனுடைய விளைவு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அதையும் விளக்குகின்றான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅம ஃபயகூலு ரப்பி அக்ரமன், மனிதனுக்கு அவனுக்கு நல்லா எல்லாத்தையும் கொடுத்து கொஞ்சம் கண்ணியப்படுத்தி அவனுக்கு அனைத்து விதமான இன்பங்களையும் கொடுத்து நாம சோதித்தால் மனுஷன் என்ன சொல்றான், என்னுடைய இறைவன் என்ன ரொம்ப கண்ணியமாக வைத்திருக்கின்றான் என்று அவன் சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹானன், அதே நேரத்தில் அவனுக்கு அவனுடைய அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் சுருக்கி அளவோடு அவனுக்கு கொஞ்சம் குறைச்சு வழங்கினா அவன் என்ன சொல்றான், என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று அவன் சொல்லுகின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில விளக்குகின்றான். அப்ப மனுஷன் என்ன நினைக்கின்றான் என்றால், இந்த காசு இருந்துச்சுன்னா அல்லாஹ் நம்மளை ரொம்ப கண்ணியமா வச்சிருக்கிறான், காசு இல்ல போச்சு அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான், நீ ரொம்ப நல்லா சோதிக்கிறான் என்று சொல்லக்கூடியதை நாம பார்க்கின்றோம். அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மனிதன் போடக்கூடிய தப்பு கணக்கு. பொருளாதாரம் மட்டும்தான் அடிப்படை, பொருளாதாரம் தான் வாழ்க்கை, காசு தான் வாழ்க்கை என்று மனிதன் வாழ்வதுதான் இப்படிப்பட்ட ஒரு தவறான நிலைக்கு அவனை தள்ளுகின்றது. இந்த காசுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கின்றதா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வைலுள்ளி குள்ளி ஹுமசத்தின் லுமசா அல்லது ஜமா மாலஹு அத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, புறங்கி புறம் பேசி ஒவ்வொருத்தவனுக்கு கேடுதான். என்ன செய்யறான், காசை இப்படியே கணக்கிட்டுக்கிட்டே இருக்கிறான், எண்ணிக்கிட்டே இருக்கிறது. பாக்குறோமா இல்லையா? செலவுக்கு காசு இருக்கோ இல்லையோ, பாக்கெட்ல இருக்கிற காசை திரும்பி திரும்பி எண்ணி எண்ணி பாக்கெட்லயே வைக்கிறது.
அப்போ இந்த மாதிரி பணத்தை வச்சு இப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு அவன் இருக்கின்றான். ஆனால் அவன் தன்னுடைய ரப்ப மறந்துட்டான், தன்னுடைய படைச்ச இறைவனை மறந்துடுறான். அது தன்னுடைய இறைவனுடைய அந்த நினைவை விட்டும் அந்த பணம் திருப்பி விட்டால் அவன் நரகத்தில் தூக்கி எறியப்படுவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அப்ப இது ஒரு விதமான கவர்ச்சி பொருள், இதனால உலக வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தம் என்பதை பற்றி மனிதன் விளங்காதனுடைய விளைவு, காசுதான் பிரதானம் என்று நினைப்பதனுடைய விளைவு என்ன அவனை கொண்டு போய் தள்ளுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டானா இல்லையா? மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனா இருக்கிறான்னு தன்னுடைய ரப்ப மறந்து விடுகின்றான். தன்னுடைய படைச்ச இறைவன், தன்னை படைத்த இறைவனை மறந்துவிட்டு அவன் எது எதெல்லாம் ஹராம்னு சொன்னானோ அதையெல்லாம் போய் செய்ய ஆரம்பிக்கிறான். பாக்குறோமா? பொருளாதாரம் என்பதையே ஒன்றே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு அந்த காசு இவனுக்கு வர்றதுக்காக அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அந்த மாதிரியான வழிகளில் எல்லாம் பொருளாதாரத்தை ஏன் பண்றது. பொருளாதாரத்தை நீங்க சேர்த்து மறுமையில நீங்க இந்த காசை வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் 2 பேர் அழகா உதாரணம் சொல்லி காட்டுகின்றான். காரூன் அப்படின்ற ஒரு கொடியவனை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுறானா இல்லையா? இருக்கிறதுலே அவன் தான் அளவுக்கு அதிகமான செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த காரூனுடைய செல்வத்தை பத்தி அல்லாஹ் பேசுகின்றான். எப்படி பேசுறான்னா, அதாவது அவனுடைய அந்த செல்வத்தினுடைய கருவூலங்கள் இருக்குல்ல, அந்த கருவூலங்களை கூட்டி வச்சு அந்த சாவியை சுமப்பதற்கு ஒரு வலிமை மிக்க கூட்டம் தேவைப்படும். அப்படின்னா எத்தனை கோடிக்கணக்கான கோடி ரூபாய் அவன் வச்சிருப்பான்னு யோசனை பண்ணிக்கிறீங்க. அப்படிப்பட்ட அந்த பணங்காசு வச்சிருந்த அந்த காரூனை பார்த்து 2 சாரார் 2 விஷயம் பேசினாங்க. நல்லா சொல்லி காட்டுறான். ஒரு சாரார் என்ன சொன்னாங்க, ஆஹா எவ்வளவு பணம், இவ்வளவு பணத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்க கூடாதா என்று சொல்லி ஒரு கூட்டம் அப்படியே ஏங்குச்சான். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, அது நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்த கூட்டம். அந்த கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ் தான் நாடியவருக்கு கொடுப்பான், நாடியவருக்கு கம்மியா கொடுப்பான், நாடியவருக்கு நிறைய கொடுப்பான்பா, இது அல்லாஹ்வுடைய அருள், தான் நாடியவருக்கு கொடுக்க போறான் என்று சொல்லி ஒரு கூட்டம் சொன்னாங்க. பொறுமையோடு அவர்கள் இருந்தார்கள். இத்தகைய பொறுமையாளர்களை தவிர வேற யாருக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் வழங்கப்படாது என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அப்ப அவ்வளவு பணங்காசை பார்த்து அவங்க குரலல, இங்கிட்டு இவன் ஒவ்வொரு பணங்காசை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனை அந்த பணம்னா என்னுடைய அந்த அறிவாலதான் வந்துச்சுன்னு சொல்லி அவன் ஆட்டம் போட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, அவனுடைய வீட்டோட அப்படியே பூமியில அழுந்த செய்து விட்டானா இல்லையா? அப்படியே அல்லாஹ் ஒரே அமுக்குதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சிரமப்பட்டு காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருப்போம், இரவு பகலா முழிச்சிருந்து நான் இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாரிச்சேன், அத்தனை லட்சம் ரூபாய் சம்பாரிச்சேன், இவ்வளவு சேர்த்து என்னுடைய பேங்க் லாக்கர்ல வச்சேன், எல்லாம் வச்சிருப்பீங்க, அல்லாஹ் மறந்துட்டு ஆட்டம் போட்டீங்க இப்படின்னு நல்லா திருப்பினா உள்ள போயிருவோம், முடிஞ்சு போச்சு. அப்ப அவர்கள் சொன்னார்கள், இவனை மாதிரி நமக்கு செல்வம் வழங்கப்பட்டிருக்க கூடாதா என்று சொன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான், இந்த மாதிரி நம்மள அல்லாஹ் உள்ள அமைக்கிறல என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னா அப்ப இந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம என்ன செய்ய, இந்த காசு பணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? காருனால என்ன செஞ்ச முடிஞ்சிச்சு? அவனால அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவனை காத்துக்கொள்ள முடிந்ததா? முடியல. பணம் காசுன்றது ஒரு மேட்ரு இல்ல என்பது அல்லாஹ் பல இடங்கள்ல விளக்குகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு இந்த பொருளாதாரத்தையும் மக்கள் செல்வத்தையும் நாம கொடுத்திருப்பது நன்மையை அவங்களுக்கு நிறைய அள்ளி வழங்குகின்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், உண்மையிலே பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது நன்மை அடைகிறது கிடையாதுங்க, மக்கள் செல்வத்தை அதிகமா பெருக்கிறது நன்மையை அடைகிறது கிடையாது. உண்மையிலே நன்மையை அடைபவர், விரைந்து அடைபவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். இன்னல்லதீனஹும் மின் ஹஷியத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன் வல்லதீனஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன் வல்லதீனஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன் வல்லதீன யுஅத்தூன மா ஆத்தவ குலூபுஹும் வஜலா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். யார் உண்மையிலே நன்மையை விரைந்து அடைபவர்கள் தெரியுமா? பொருளாதாரத்தை கொள்ளையடிக்க, பொருளாதாரம் நிறைய சேர்த்து வைக்கிறவன் நன்மை அடைகிறவன் கிடையாது. மாறாக அல்லாஹ்வை அஞ்சி நடுநடுங்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பவர்களும்
தாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப இருக்கின்றோம் என்பதை அஞ்சி நடுநடுங்கி அல்லாஹ் தங்களுக்கு வழங்கியதை அல்லாஹ்வுடைய பாதையில் வழங்குகின்றார்களே, அவர்கள்தான் உண்மையிலே நன்மையை விரைந்து அடையக்கூடியவர்கள். காசு பணம் இருக்கிறதுனால என்னமோ அவனுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைச்சிருச்சு, பெருசா அவங்க காசு பணம் இருக்கிறவங்க பெரிய ஆள் நீ நினைக்காத. காசு பணம் இருந்தாலும் அது அவனை காப்பாத்தாது. மாறா என்ன செய்யணும், நீ அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவனா இருக்கணும், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நம்பக்கூடியவனா இருக்கணும், அல்லாஹ்வை அஞ்சு நடுங்கக்கூடியவனா இருக்கணும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப கூடியதை நீ பயந்து அல்லாஹ்வுடைய பாதையில வழங்கக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் உலாயிக யுசாரிஊன ஃபில் கைரா, நன்மையின் பக்கம் விளையக்கூடியவர்கள். வஹும் லஹா சாபிகூன், அவர்கள் தான் முன்னி செல்பவர்கள் என்று அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுகின்றான். இதெல்லாம் எதுக்குன்னா, காசு பணம் இருக்கிற ஆளை பார்த்து ஆள் வாயை புலந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாம் இப்படிலாம் சொல்றான். அதோடு மட்டும் இல்லாம காசு பணம் இருக்கிறது தான் மிகப்பெரிய அருள் மக்கள் தவறா விளங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது அருள் கிடையாது. காசு பணம் வச்சிருக்கிறவங்க எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்கன்னு அந்த காசு பணம் உள்ளார்கள்ட்ட போய் கேட்டாதான் தெரியும். நான் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் படுற வாடு இருக்கேன் என்று சொல்லி அந்த பணத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் எவ்வளவு பயப்படுவாங்க தெரியுமா? இவ்வளவு காசு பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அவங்களால நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாதுங்க. ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடியவன் அவன் பிரியாணி சாப்பிடுவான், இனிப்பு திம்மா, அவன் உப்பு எவ்வளவு வேணாலும் அள்ளி போட்டு திம்மா, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. காசு பணம் உள்ள ஆளா இருந்தாங்கன்னு வைங்க, இனிப்பு சாப்பிடக்கூடாது, சுகர்னு சொல்லிட்டாங்க, உப்பு கூட போட்டாதீங்க, எனக்கு பிரஷர், இதை கூட்டிடாதீங்க, நான் கறி சாப்பிடக்கூடாது, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு என்று சொல்லி கடைசியில் நீங்க என்னங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டா, டெய்லி ஓட்ஸ் கஞ்சி தான் நான் குடிப்பேன், காலையிலையும் நைட்டும், இதுதான் நிலைமை. அதோடு மட்டுமல்ல போய் தூங்குவாங்க, தூக்கம் வராது. தாங்குறோமா இல்லையா? பாட்டுலாம் எழுதுறாங்க இல்ல, மெத்தைய வாங்கினேன் தூக்கத்தை வாங்கினேன் எழுதுறானா இல்லையா? காரணம் என்ன? நம்ம போய் இப்படின்னு படுத்தணும் வைங்க, படக்குன்னு பஜர் டைம் வந்துடும். என்னடா இப்பதான் கண்ணை முடிக்கணும், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளாடி பஜருக்கு பாங்க சொல்லிட்டாங்க, அது உடனே அலாரம் அடிக்குது. ஏதோ ஒரு நிமிஷம் அலாரம் வேற தப்பு ஆரம்பிச்சிட்டோமோ என்று சொல்லி அலாரத்துல டயத்தை பார்த்தா உடனே சுபு டைம் வந்துடுது. இங்க பணங்காசை வைத்திருக்கக்கூடியவர்கள் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப அந்த தூக்கத்தை எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியுமா? நீங்க எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் தூக்கத்தை வர வைக்க முடியுமாங்க? அப்ப அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய அருளை செய்திருக்கின்றான் என்று ஒவ்வொருவரும் நம்முடைய மனதில் அசை போட்டு பார்ப்போமே. ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான். அலம் நஜ்அல் லஹு ஐனைனி வ லிசானன் வ ஷஃபதைனி வ ஹதைனாஹு நஜ்தைன். உங்களுக்கு 2 கண்ணை நான் கொடுக்கலையா? உங்களுக்கு நாக்க கொடுக்கலையா? உங்களுக்கு 2 உதடுகளை நான் வழங்கவில்லையா? உங்களுக்கு நன்மை தீமையை நான் பிரிச்சு அறிவிக்கலையா? நேர்வழி காட்டலையா என்று அல்லாஹ் கேட்கிறான்னா, இந்த 2 கண் இல்லாம குருடனா இருந்தான்னா அவனுடைய நிலைமை என்ன? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாக்கு இல்லாம ஊமையானா அவனுடைய நிலைமை என்ன? உதடு இல்லாம போச்சுன்னா அவனுடைய நிலைமை என்ன? யோசனை பண்ணி பாரு. கால் இல்லாம கை இல்லாம எத்தனை பேர் கிடந்துகிட்டு இருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட ஆள்கள் எல்லாம் இருக்கிற நிலையில அல்லாஹ் என்னை கண்ணியமா வைத்திருக்கின்றானே என்று நமக்கு அல்லாஹ் வழங்கிய அருளை பற்றி நினைத்து அவனுக்கு நன்றி கூறுவதை விட்டுவிட்டு பொருளாதாரம் தான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுவானேயானால், பொருளாதாரத்திற்காக மார்க்கத்துக்கு முரணான வேலைகளை அவன் செய்வானேயானால் படைச்ச ரப்புக்கு அவன் பதில் சொல்ல வேண்டும். அதெல்லாம் விட மிகப்பெரிய அருள் எது தெரியுமா? அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கி இருக்கிறானே, இதை விட நமக்கு வேற அருள் வேணுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பல காவிர்களுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்திருக்கிறான் காசு பணத்தை. நீ எல்லாம் இல்ல, உன்கிட்ட இல்லாத என்கிட்ட இருக்கு. இருக்கிறதே உலக பணக்கார பில்கேட்ஸ்னா, பில்கேட்ஸ் இல்லாத ஈமான் என்னிடத்தில் இருக்கின்றது. மறுமையில நான் மிகப்பெரிய பணக்காரனா நிக்க போறேன். மறுமையில அவனால் நிக்க முடியுமா? அப்ப படைச்ச ரப்புட்ட நான் என்னுடைய கூலியை வாங்குவதற்கு நான் என்னிடத்துல ஈமான் இருக்கின்றது. இந்த ஈமானை பெறுவதற்கு ஒவ்வொரு எவ்வளவு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஈமான நம்ம ஈஸியா லட்டு மாதிரி நம்ம கிடைச்சிருச்சு. இந்த இஸ்லாமிய மார்க்கமானது அழகான முறையில எந்த விதமான சிரமம் இல்லாம, அடி வாங்காம, மிதி வாங்காம, உதவாங்காம, ஒரு கொலை மிரட்டல் இல்லாம, அப்படி லட்டு மாதிரி ஒரு வாரிசு அடிப்படையில வந்துட்டதுனால அதனுடைய மகத்துவம் நமக்கு விளங்கவில்லை. பாருங்க, இந்த என்னைக்கு வந்த இஸ்லாம், இந்த பினோவர் கிருஷ்ண ஒருத்தவரை பேட்டி எடுத்து போட்டாமே, போன வாரம் போன் பண்ணாரு. அதாவது நான் பேசுற எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணிக்கிறீங்க அப்படின்றாரு. ஏன் திடீர்னு ரொம்ப பதட்டமா பேசினாரு. ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா,
எனக்கு 2 குழந்தை இருக்கு. இப்ப நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் என்னை கொலை பண்றதற்கு முடிவு பண்ணிவிட்டார்கள். உறவினர்கள் எல்லாம் போட்டு தள்ள போறாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. காரணம்னா அவருடைய மனைவியினுடைய உறவினர்கள் எல்லாமே முக்கியமான தேவாலயங்கள்ல பாதிரியார்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பாதிரியார் குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் இஸ்லாத்தை தருணா என்ன ஆகும்? என்னை காலை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. நான் அப்படி ஒருவேளை கொலை செய்யப்படுவேனே, ஆனால் என்னுடைய 2 குழந்தைகளுக்கும் டிஎன்ஜே தான் பொறுப்பு, சவிஜமா தான் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று அந்த சகோதரன் சொல்கின்றார் என்றால் யோசனை பண்ணி பாருங்க. இஸ்லாத்துக்காக நமக்கு என்னைக்காவது கொலை மிரட்டல் விடப்பட்டோமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இதற்கு முன்னால் இருந்தவர்களுடைய தலை இரும்பு சீப்புகளால் அறுக்கப்பட்டது. அவர்கள் 2 கூறாக பிளக்கப்பட்டார்கள். அது அவருடைய ஈமானிலிருந்து அது பிறல வைக்கவில்லை, அது இன்னும் ஈமான உறுதிப்படுத்தியதுன்னு சொன்னாங்களே. இந்த மாதிரி ஏதாவது சிரமப்பட்டோமா? ஒண்ணும் கிடையாது. அப்படி நம்ம ராஜா மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இதனுடைய மகத்துவம் தெரியல. இந்த இஸ்லாத்தினுடைய மகத்துவம் தெரியாம சரி நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் ஒரு 5,000 ரூபாய் கூட நினைச்சா நல்லா இருக்குமே என்று நாம் நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வை மறந்து அவனுடைய கட்டளைகளை மறந்து அவன் இட்ட அந்த வரையறைகளை மீறி ஹராமான பாதையின் பக்கம் போய் கொண்டிருக்கின்றோம் என்றால் அப்போ நமக்கு மகிமை புரியல, இஸ்லாத்தினுடைய மகிமை தெரியல. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருளை பற்றி நாம பாராமுகமாக இருக்கின்றோம். உங்களுக்கு சிந்திப்பதற்கு உள்ளத்தை கொடுத்து, உங்களுக்கு செவி புலன்களை வழங்கி, உங்களுக்கு பார்வை வழங்கினானே, ஆனா நீங்க குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றானே. ரொம்ப குறைவா தான் நம்ம நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அப்ப அல்லாஹ் இதை இன்னும் தெளிவா சொல்லி காட்டுகின்றான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? சில விஷயங்களை அப்படியே மனிதனுக்கு கவர்ச்சியா நேசிக்கிறத விரும்புறத நம்ம கவர்ச்சியா ஆக்கி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துல எதுலாம் கவர்ச்சி ஆக்கி வச்சிருக்கிறோம்? பெண்கள், தங்க குவியல்கள், வெள்ளி, அதோடு மட்டுமல்லாமல் நிலங்கள், இன்னும் குதிரைகள், இந்த போன்ற கால்நடைகள், இது எல்லாத்தையும் நேசிக்கிறது அவனுக்கு அப்படியே ஒரு மிகப்பெரிய கவர்ச்சியா நம்ம ஆக்கி வச்சிருக்கிறோம். ஆனா ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய அற்ப பொருள். அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றதே வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். குல் அஉனபியுக்கும் பிகைரின் மின் ஸாலிக்கும், நபியே நீங்க சொல்லுங்க இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இந்த தங்க குவியல்கள், வெள்ளி குவியல்கள், பெண்கள், விளை நிலங்கள், உங்களுடைய வீடு, உங்களுடைய வாசல், உங்களுடைய சொத்து, உங்களுடைய பத்து, உங்களுடைய கால்நடைகள், உங்களுடைய வாகனம், இது எல்லாத்தையும் விட சிறந்த நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியை நீங்க கேளுங்க. لِلَّذِينَ اتَّقَوْا عِندَ رَبِّهِمْ جَنَّاتٌ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا أَزْوَاجٌ مُطَهَّرَةٌ وَرِضْوَانٌ مِنَ اللَّهِ. நபியை நீங்க சொல்லுங்க, இறைச்சவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்க போகின்றானே அந்த சுவனபதி, சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்குமே, அதுல என்றென்றும் அவர்கள் நிரந்தரமாக இருக்கின்றார்களே, அத்தகைய சுவனபதியும் அதுல அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றானே தூய்மையான துணைகள், அதுவும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமும் இதை விட சிறந்தது. இதுதான் சும்மா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுகின்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைரன் இன்த ரப்பிக ஸவாபம் வ ஹைரு அமலா. இந்த செல்வம், இந்த மக்கள், பிள்ளைகள், இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி பொருள்கள், இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய அற்பமான பொருள். இதை விட சிறந்தது அல்லாஹ்விடத்தில் தெரியும்ல, நிலையான நல்லறங்கள் இருக்கின்றதே, அந்த நீங்கள் செய்யக்கூடிய நிலையான நல்லறங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் கூலியில் சிறந்ததும் எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததுமாக இருக்கின்றது. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? நமக்கு இஸ்லாம் இருக்கின்றது. காசு பணம் நம்ம அலைஞ்சு ஹராமான விஷயத்தின் பக்கம் நம்ம போக வேணாம். அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்தை வச்சு இருக்கிறத கொண்டு போதுமாக்கி கொண்டு அல்லாஹ் கொடுத்தது போதும் என்ற அடிப்படையில
ஹராமான வேலைகளை நாம செய்து விடாமல் நாம இருந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம பெறுவோமேயானால் மறுமையில கிடைக்க இருக்கக்கூடிய கூலி மகத்தான கூலியாக இருக்கும் என்பதை நாம கவனத்தில் கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகளை அமைக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். இன்புக்குரிய சோதர்களே, பொருளாதாரம் என்பது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அதை அதிகமாக வழங்குகின்றான், தான் நாடியவருக்கு அதை சுருக்கிக் கொள்கின்றான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இது யாருடைய அந்த திறமையை வச்சோ என்னுடைய அந்த தனிப்பட்ட அந்த டேலண்ட்னாலதான் நான் பொருளாதாரத்தை சம்பாதிச்சேன்னு யாரும் வாயை திறந்து பேச முடியாது. காரணம் என்னன்னா, யாரெல்லாம் பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்றார்களோ அவர்களை விட மூளையில அப்பைங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க விவரம் திறமை எல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அவர்கள் எல்லாம் அந்த பணக்காரனுக்கு கீழே வேலை வைப்பான். ஒண்ணுமே விளங்காத ஒரு ஜீரோவாக இருக்கக்கூடியவரை எல்லாம் தூக்கி மேல வச்சிருப்பான். பொருளாதாரம் அப்படி அவனுக்கு கொட்டும். அப்ப இது நம்மளுடைய திறமையினாலதான் நான் சேர்த்துட்டேன், ஒண்ணும் இதெல்லாம் கிடையாது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நாடுனா கொடுப்பான், நாடுனா எடுப்பான்ற அடிப்படையோட நம்ம கரெக்டா இருந்து கொள்வோமே. ஆனால் இந்த காசு போனவனே விழுந்துடுறது, ஏதாவது ஒரு நட்டம் ஏற்பட்டா உடனே விழுந்து விடுவது, இந்த மாதிரியான வேலை இருக்காது. பொருளாதாரம் இருக்கிறதே அதிகமா இந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்டதை நீங்க எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் இந்த காசுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்றதுக்காக சொல்ல வர்றோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் உலக பணக்காரர்களுடைய பட்டியலை வெளியிடுவாங்க. இவர் தான் இந்த வருஷத்துல முதல் பணக்காரரு அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த பொருளாதார மதிப்பு எவ்வளவு சொத்து பத்திரம் வச்சிருக்கிறான் அப்படின்ற டீட்டெயிலோட வெளியிடுறாங்க. இதுல தொடர்ச்சியாக கடந்த 12 வருடமா முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் இருக்காரா இல்லையா? அவர் தான் 12 வருஷமா முதல் இடத்துல இருக்கிறார். அந்த பில் கேட்ஸ் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. லண்டன்ல உள்ள ஒரு நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனம் அந்த பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில அவங்க கேட்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய சம்பாதிச்சம்லாம் பண்ணிருக்கீங்க, அதாவது என்னன்னா இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் பிரகாரம் அவருக்கு உண்டான சொத்து எவ்வளவுன்னா $65,000 பில்லியன். பில்லியன்றது 100 கோடி ரூபாய். அப்ப நீங்க கணக்கு பண்ணிருக்க $65 லட்சம் கோடி அவருக்கு சொத்து இருக்கு. அதை இன்னும் 50 பெருக்குனாதான் நம்ம ரூபாய் மதிப்பே வரும். கால்குலேட்டர்ல போட்டு கணக்கு பண்ணி பார்த்தா சைபர்லாம் தாண்டி போகுது, வரமாட்டேங்குது உள்ள. அப்ப அந்த அளவுக்கு பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க, இந்த மாதிரி காசு பணம்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க, இதை வச்சு நீங்க என்ன சாதிச்சீங்க சொல்லுங்க வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாரு, மனம் திறந்த பேட்டி. உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் அதுதான் நடக்கும். காசு பணம் இருக்கிறவன் நீங்க உண்மையிலே உங்களுக்கு இத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்க அதிபதி இப்ப நினைச்சுக்கிறீங்க, இந்த 65 லட்சம் கோடி டாலருக்கு நீங்க அதிபதி நினைச்சுக்கிறீங்க. அப்படி அதிபதியா இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் சொல்றான், என்ன சொல்றான், அதாவது ஊத்துவதற்கு உடை இருக்கிறது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு நல்லபடியா கிடைக்குது, இந்த 2 தவிர வேற எதுவுமே திருப்தி கிடையாது எனக்கு என்று சொல்லக்கூடியதை பார்க்கணும். அப்ப வேற என்ன முடிவெடுத்திருக்கீங்க? இருக்கிற பணத்தை எல்லாம் தான தர்மமா கொடுத்து காலி பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமா என்ன செய்யறாருன்னா $2,800 கோடி ஏற்கனவே என்ன செய்யறாரு, அந்த போலியோவால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய மறுவாழ்வுக்காக கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா இத்தனை கோடி ரூபாய், இத்தனை அந்த கால்குலேட்டருக்குள்ளே வராத அளவுக்கு பணத்தை சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்களா இல்லையா, மனுஷன் மாலி ஏன் காசு காசு காசுன்னு அலையிறான், அவன் உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, கொடுத்து மயந்ததை தவிர உன்னுடைய என்ன இருக்கு? நீங்க போட்டு கிழிச்ச சட்டை உங்களுடைய முடிஞ்சு போச்சு, சாப்பிட்டு கழிச்சது முடிஞ்சு போச்சு. கொடுத்து மயந்திருந்தீங்கன்னா மறுமையில் அது உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இதை தவிர நீங்க மௌத்தா போனீங்கன்னா மௌத்தா போன யாரோடையும் சேர்த்து அவர் சம்பாதிச்ச சொத்தோட சேர்த்து புதப்போன்னு சொல்லி யாரும் புதப்பாங்களா? கிடையாது. ஏதாவது ஒரு வெள்ளி மோதிரம் அணிஞ்சிருந்தா கூட மௌத்தா போனவரு அந்த மையத்து பக்கம் உட்கார்ந்து அப்படியே அறுவுற மாதிரி அப்படியே நைசா இந்த வெள்ளி மோதிரத்தை உருவிடுவாங்க. இதான் நடக்க போகுது நாளைக்கு. அந்த வெள்ளி மோதிரத்தை கூட சேர்த்து அடக்கம் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு பொழுது உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, கொடுத்து மயந்தது. அதான் பில் கேட்ஸ் சொல்றாரு, கொடுத்து நல்லா ஒரு திருப்தி அடையலாம் நினைக்கிறேன். இது தவிர நான் சாப்பிட்டது போட்டது இது தவிர வேற ஒண்ணும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே. அந்த நபிமொழியை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர் கொடுத்த பேட்டி அனைத்து பத்திரிகைகளையும் வந்துருந்துச்சு. பிபிசி உட்பட எல்லாத்தையும் தினமலர்லையும் போட்டிருந்த அந்த பேட்டியை. அப்ப பாக்குற காசு பணத்தை சம்பாதிச்சு ஒண்ணு நடக்கப்படுறது கிடையாது, இருக்கிறத கொண்டு போதுமாக்குறது தான் சிறந்தது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரத்தின சுருக்கமா ஒரே வரையிலே சொல்லிவிட்டார்கள். என்ன சொன்னாங்க?
ஒரு மனிதனிடத்துல செல்வம் குவிஞ்சு கிடக்கிறதுக்கு பேரு அவன் பேரு செல்வந்தன் கிடையாது. காரணம் என்ன? எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாது. ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினாலான நீரோடைய கொடுத்தாலும் நீ என்ன உடனே தங்கத்தினால நீரோட ஒண்ணு கிடைச்சிருச்சு நீ சும்மா இருக்க போறியா? அப்படி ஒரு நீரோடைய கொடுத்தா அந்த ஆதமுடைய மனுஷன் மாயம் சொல்லுவான், எனக்கு இன்னொரு ஒரு நீரோட இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போற. அப்புறம் எதுக்கு உனக்கு தங்கத்தினால நீரோட? எதை கொடுத்தாலும் நீ தான் உனக்குதான் திருப்தி வராதப்பா அப்படின்னும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், காசு பணத்தை சேர்த்து வைக்கிறவனுக்கு பேரு செல்வந்தன் கிடையாது. மாறாக போதும் என்ற மனம் எவனிடத்தில் இருக்கின்றதோ அவன் தான் உண்மையான செல்வந்தன். முடிஞ்சு போச்சு. இது ஒரு ஏழையா இருக்கக்கூடியவன் டெய்லி அந்த பழைய கஞ்சி குடிக்கிறான அவன் போதும் என்ற மனத்தோட அவன் படுத்தான்னா அவன் தான் இருக்கிறதுல டாப். மறுமையில அல்ல அவனை ஈஸியா சொர்க்கத்துக்குள்ள போயிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க. நான் சூனத்தை எட்டி பார்த்தேன், ஏழைகளா தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. காரணம் என்ன? காசு பணம் வந்தாதான் தடுக்கி விட்டுருதே. அதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதிச்சான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய இறைவன் கொடுத்த அருள்கொடை. நான் நன்றி செலுத்துகின்றேனா அல்லது நன்றி மறுக்கின்றேனா என்பதை குறித்து அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக இதை எனக்கு கொடுத்திருக்கின்றான். அப்படின்னு பொழுது காசை வாங்கி சோதனை வச்சு இந்த சோதனையில நான் ஃபெயிலா போய் நாயே நரகத்துக்கு போக ஏழ்மையான அடிப்படையில இருந்தா ஈஸியா சொர்க்கத்துக்குள்ள அவன் போயிடலான்ற அடிப்படையில தான் இருக்கிற காசு பணம் கூட கூட கேள்விகளை கூடிக்கிட்டே போதா இல்லையா? அந்த அடிப்படையில தான் ஏழைகள் சொர்க்கத்துக்கு போய் பல வருடங்களுக்கு பின்னாடிதான் தனவந்தர்கள் போவாங்க என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் இதைத்தான் விளக்குனாங்க. ஆக நாம சேமிக்க வேண்டிய செல்வத்துல முக்கியமான செல்வம் போதும் என்ற மனம். அந்த ஒரு பரக்கத்து இருந்துச்சு, எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனம் இருந்துச்சுன்னா அதுல அல்லாஹ் நமக்கு அருள்வளத்தை வழங்குவான். அப்படி அருள்வளத்தை பெற்று மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிலான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்